எபிரேயர் 11:1 இப்படியாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆமாங்க, இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் ஒரு அடையாளத்தை பார்க்கல அப்படின்றதுக்காக கடவுள் உங்க வாழ்க்கையில நன்மையே செய்யாம இருக்காரு. எல்லாருக்குமே கடவுள் நன்மை செய்யறாரு, ஆனா என் குடும்பத்துக்கு மட்டும் ஒண்ணுமே செய்யல, எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா அது பிசாசு உங்க மனதுல போட்ட பொய்ன்றத நீங்க இன்றைக்கு நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனா அது ப்ராசஸிங்ல இருக்கு. விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா நிறைவேறும். விசுவாசிக்காம நீங்க மற்றவர்களை பார்த்து அவங்க வாழ்க்கையில இந்த நன்மை நடக்குது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையை பார்க்கிற உங்களால உங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மையை பார்க்க முடியாது. எப்ப உங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மையை உங்களால பார்க்க முடியும்னா நீங்க உங்க வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது, இயேசுவே உங்களால மட்டும்தான் என் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும், இயேசுவே உங்களால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க விசுவாச அறிக்கையை பேசும்போது உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். இப்படியாக ஒரு பழமொழியை நான் கேட்டேங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்க வாழ்க்கையில தை பிறந்தாதான் வழி பிறக்கும்னு இல்லைங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில நல்ல வழிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல திருப்பு முனைகளை உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க 4ஆம் தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு போய் சேர்ப்பீர்கள். உங்க பிள்ளைங்க பூமியின் உயர்விடங்கள்ல இருப்பாங்க. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், விண்ணுக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தும் உங்க வாழ்க்கையில நடக்கும். எப்போன்னு கேக்குறீங்களா? பிறரை பார்க்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. உங்க ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். God bless you.